வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து கெரியர் ட்ரான்சிஷன் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ. கெரியர் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு துறைகளில் வேலை பார்த்துட்ருக்கலாம், டெவலப்மெண்ட்லேயோ டெஸ்டிங்லேயோ ஆர் ஃபங்க்ஷனல் ரோல்ஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங் ஆர் சம்மந்தமே இல்லாத வேறு துறைகளில், அதாவது டெக்னாலஜி ரிலேட்டடாக இல்லாத ஆர் ஐடி கார்ப்பரேட் ரிலேட்டடாக இல்லாமல் மேபி அகாடமியால் இருக்கலாம், அதாவது காலேஜஸில் வேலை செஞ்சிட்ருக்கலாம், ஆர் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து கெரியர் கேப்பில் கூட இருந்துருக்கலாம். பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கோல்னு ஒன்று இருக்குது, ஒரு கனவுன்னு ஒன்று இருக்குது. டேட்டா சயின்ஸ் பண்ணலாமே, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டுக்குள்ளே போகலாமே. ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சிலர் வந்து அதில் நிறைய லுக்ரேட்டிவான சேலரி கிடைக்குது, நல்ல அபரிமிதமான சேலரி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னும் சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது. இன்னும் சிலருக்கு ஓகே எல்லோரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணுவோமே, ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இட்ஸ் வெரி நார்மல். ஏன்னா ஹியூமன் பிஹேவியர் அதுதான். நம்ம எல்லாருமே வி வாண்ட் டு டூ இந்த யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். நம்மக்கிட்ட இருக்கிறத அதிகப்படுத்தணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களையோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியோ நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சியமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதில் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. பட் ஆனால் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அதில் நிறைய பேர் இதை ஒரு லட்சியமாக வைராக்கியமாக கற்றுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இதில் என்ன நடக்குது, இதில் என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இண்டஸ்ட்ரிக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுறது வந்து ஓகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர் நான் டெக்னிக்கல் எல்லாம் இருக்கீங்க, இதுக்குள்ளே எப்படி ஒரு அடி எடுத்து வைக்கலாம், வாட் குட் பி த ஸ்டெப்பிங் ஸ்டோன், இந்த டிரான்சிஷனுங்கிறது எப்படி இருக்கலாம், இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில நரேட்டிவ்ஸ் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, டேட்டா சயின்ஸ்க்குள்ளார இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படின்னு உள்ளே வரணுன்னாலே நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புலியாக இருக்கணும், ப்ரோக்ராமிங் வேறு லெவலில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப காமனான நரேட்டிவ் அங்கே இருக்குது. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் இதை நம்ம வந்து டீப் டைவ் பண்ணணும். எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கணுமா, இந்த துறையில் வேறு வேலையே இல்லையா, அவங்கெல்லாம் அப்புறம் அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அதுக்கான தேவையும் இல்லை சில ஜாப் ரோல்ஸில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஓகே நான் இது நாள் வரையில் அக்கௌண்டிங்கில் தான் இருந்திருக்கேன், எனக்கு வந்து பெருசாக ப்ரோக்ராமிங் தெரியாது, பட் ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதே சமயம் நம்பர்ஸு கால்குலேஷன்ஸ் என்னால் வந்து பண்ண முடியும், அப்போ என்னால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து ஆன்லைனில் நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கேன், ஆன்லைனில் இந்த சென்ஸ் இ-லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு. ஸோ அங்கே நிறைய 10 வருஷம் 15 வருஷம் கெரியர் கேப்பில் இருந்து கல்யாணம் குடும்ப சூழ்நிலைகள்லாம் தாண்டி இதை கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னு வர்றவங்க நிறைய பேர் வராங்க. அப்படி இருக்கவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது? ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப், நான் இதை வந்து ஒரு ரேஷ்னலாக நான் பார்க்கல, பிஹேவியரலாக பார்க்குறேன். ஓகே உங்ககிட்ட இத்தனை ஸ்கில் இருக்கணும், இத்தனை ஸ்கில் இல்லைன்னா நீங்கள் இதை பற்றி கனவு காணவே கூடாது அப்படின்னு இல்லாமல், உங்ககிட்ட ஒரு ஆசை இருக்குது நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளார வரணும் அப்படின்ட்டு, அப்போது அதை நிறைவேற்றுறதுக்கு நாம் என்ன எஃபர்ட்ஸ் போடலாம், என்ன பாசிபிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படிங்கிறக்கூடிய ஒரு துறையில், ஏன்னா இதை ஏன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலையும்
இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்காங்க. இதுக்குன்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இதுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் இருப்பாங்க. அவங்க இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுக்கான ஃபோக்கஸ் எல்லா கம்பெனிலையும் இருக்குது. ஸோ அப்போ அதில் என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை இருக்கிறதுலையே ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட். இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ட்ரி லெவல் பொசிஷனில் சொல்ல வரேன். இந்த டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறவங்க மோஸ்ட்லி அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, கஸ்டமர்ஸ் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா, ஆர் வந்து பிஸ்னஸோடைய சில மெட்ரிக்ஸ் இருக்கலாம். இப்போ பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு சில மெட்ரிக்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 100 பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியன் ஆயில் மாதிரி அவங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க ஒரு 100 பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னா அந்த 100 பெட்ரோல் பங்கையும் நம்ம கண்காணிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, எவ்வளோ டெய்லியும் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு, எத்தனை வண்டிகள் வந்திருக்கு, பெட்ரோல் எவ்வளோ, டீசல் எவ்வளவு, ஏதாவது பேட்டர்ன் அதில் இருக்கா, எந்த நாளில் நமக்கு அதிகப்படியானது இருக்குது, ஆர் இந்த ஸ்டோர்ஸ்லாம் பர்ஃபார்மே பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து யோசிச்சு பாருங்களேன். ரீட்டெயில் அப்படின்னு எடுத்து பாருங்கள், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா KFC இருக்கலாம், ஆர் ரீட்டெயிலில் வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து சில விஷயங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கான சில நம்பர்ஸ் ஆர் நத்திங் பட் த ஆன்சர்ஸ். அந்த விடை வந்து அவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா டெய்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அப்போ தான் வந்து அவங்களால அடுத்தடுத்த நாள் வந்து அதில் ஏதாவது பிரச்சனைனா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேட்டா அனலிஸ்ட்டுங்கிற ரோல் ஒரு ப்ராப்பராக கம்பெனியில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கறது தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அவங்களுடைய ஒரு ஃபண்டமெண்டலான எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இவங்களை வந்து சில இடங்களில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ராடக்ட் அனலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பெருசாக வேறுபாடு கிடையாது. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்கிறவங்க க்ளோஸ் டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். சப்ளை செயின்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கூட ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். இன்வென்ட்ரின்னு, அதாவது ஃபேக்ட்ரியோடைய குடவுனில் எந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது, அதோட மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்களா இருக்கலாம். ப்ராடக்ட் அனலிஸ்ட்டுங்கிறவங்க, இப்போ லெட்ஸே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ராடக்ட் அனலிஸ்ட் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஆர் யூசர்ஸ் இந்த ப்ராடக்டில் என்ன மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிஹேவியர்ஸை எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 18 வயசில் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரியான டைமில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அனலிஸ்ட்டுங்கிறவங்க கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிஸ்னஸில் தான் டேட்டா கலெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸ் ஆர் ப்ராடக்ட் ஆர் ஒரு ப்ராசஸ், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் டேட்டா கலெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த டேட்டா தான் அந்த ப்ராசஸில் நடக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு விடையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன் குறையுது, ஏன் என்னோடய சேல்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த ப்ரைஸ் நம்ம இன்றைக்கி குறைச்சி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் நம்மக்கிட்ட வராங்களா, ஆஃபர்ஸ் நம்ம போட்டிருக்கோம், நம்மளோட ஃபுட்ஃபால் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான டேட்டா கலெக்ஷன்ஸ்க்கு வந்து சிஸ்டம்ஸ் அங்கங்கே இருக்குது. பில்லிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, என்ன சொல்கிறது, ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது, ஆர்டர் எவ்வளோ போயிருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளோ நடந்திருக்கு, எல்லாமே வந்து என்னென்னா கம்ப்யூட்டரைஸ்ட். எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டரைஸ். ஸோ அதை பற்றி வரி பண்ண தேவை. இப்போ டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கான ஆள் தான் இந்த அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க. அவங்கள டேட்டா அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் ப்ராடக்ட் அனலிஸ்ட்னு கூட ஒவ்வொரு, அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க கம்பெனிஸ் அப்படிங்கும் பொழுது, ஃபண்டமெண்டலாக ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிறது SQL தெரியணும். ஏன் SQL தெரியணும்னா அப்போ தான் SQL அப்படிங்கிறது சீக்வென்ஸ்ட் query லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து டேட்டாவை டேட்டா பேஸஸ்லேருந்து query பண்ணி அதை அலைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் ஆவரேஜாக என்ன நடந்திருக்கு, அதில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, மினிமம் மேக்ஸிமம் எப்படி இருக்குது, அதில் வந்து டீவியேஷன்ஸ் ஓவர் த டைம் ஏதாவது நடந்திருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆன்சர்ஸை பண்ண முடியுது.
இப்போ இது வந்து வெறும் query பண்ணனா மட்டும் போதுமா? கிடையாது. இது ஒரு ரிப்போர்ட்டாக மாற்றணும். அப்போ ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. அதுக்கு தான் Tableau இல்லைன்னா Power BI அப்படிங்கிற டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது, அதாவது ஒவ்வொரு இதுவும் சர்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது, கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 விஷயம், அதாவது SQL, Tableau, இது 2 டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கூடவே எக்ஸல் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸல் எதுக்குன்னா ஒரு அட்ஹாக் ரிப்போர்ட், அதாவது உடனுக்குடன் எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் தேவை, டெய்லி ஒன்று சின்னதாக பண்ணி அனுப்பணும், இல்லை ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பொழுது நமக்கு எக்ஸல்ங்கிறது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மீடியம். ஸோ அதனால் எக்ஸல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்போது இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் எக்ஸல், SQL, Tableau ஆர் Power BI இது 3 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணனா போதும். இது டூல்ஸ் ஆர் நீங்கள் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். 2வது மேத் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மேத்தில் என்ன தெரிஞ்சிருக்கணும்? பேசிக்காக நம்பர்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கில் எப்படி சில விஷயங்களை வந்து விவரிக்கலாம். இப்போ உங்ககிட்ட 20 மாதத்து சேல்ஸ் இருக்குது. 20 மாதத்து சேல்ஸை நீங்கள் ஒரு கிராஃபில் காட்டுறீங்க. கிராஃப்லேயே காமிச்சாலும் அது உடனே சில புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா 20 மாதத்தில் சேல்ஸ் ஒரு 100% அதிகமாக இருக்குது, 20 மாதத்தில் சேல்ஸ் வந்து ஆவரேஜாக இந்த லெவலுக்கு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னையும் புரியணும், ப்ளஸ் சில நம்பர்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்ரோத்து பர்ஃபார்மன்ஸை வந்து சொல்லணும். இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா KPI அப்படின்னு சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டைசஸ். அதாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய அதோடைய வளர்ச்சி, அதோடைய பர்ஃபார்மன்ஸு, அதில் என்ன நடக்குது அதை பற்றின மெஷர்மெண்ட். அதாவது சில நம்பர்ஸ், ஆவரேஜாக எவ்வளோ சேல்ஸ் டெய்லி நடக்குது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது ஆவரேஜாக என்ன வீக்கில், உங்களோட ரேட்டிங் என்ன இருக்குது. இப்போ 4.5 4.6ன்னு பார்த்தா ஓ இது சூப்பர் ஹோட்டல்னு போகிறோம். இதுவே வந்து 3.9லாம் போச்சுன்னா என்ன 3.9 தான் கொடுத்துருக்காங்க அப்படி. ஸோ இந்த மாதிரியான கேபிஐஸ் எல்லாம் பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் விவரிக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும், அதில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸு, அதில் எஸ்பெஷலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சாப்டர் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கானது அப்படின்னா, நம்மக்கிட்ட டேட்டா கலெக்ட் ஆயிடுச்சு, இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா கலெக்ட் ஆன டேட்டாவை அப்சர்வேஷனல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அப்சர்வேஷனல் டேட்டாவிலேருந்து என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் பாஸ்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை சொல்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா நம்ம எதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, எல்லா நேரமும் நமக்கு வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் நமக்கு கிடச்சிடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து 1,00,000 கஸ்டமர்ஸ் உங்களுக்கு விசிட் பண்ணலாம் ஒரு இ-காமர்ஸ் பிராண்டில். ஆனால் எல்லாருமா ரிவ்யூ கொடுக்குறாங்க கிடையாது. ஆனால் நம்ம எதை நம்புகிறோம், அந்த ஒரு சாம்பிள் ஆஃப் பீப்புள் யார், ஒரு என்ன சொல்கிறது, 1,00,000 பேர் அங்கே வியாபாரம் பண்ணியிருந்திருப்பாங்க, பொருட்களை வாங்கியிருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 1000 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ரிவ்யூஸை கொடுத்துருப்பாங்க. அந்த 1000 பேர்த்தில் ஆவரேஜ் ரிவ்யூ தான் என்ன நடந்திருக்கு, ஒரு 4.5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இந்த கம்பெனி ஒரு சூப்பர் கம்பெனி போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் போல் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், 1000 பேர்த்தோடைய மனநிலை தான் இந்த 1,00,000 பேர்த்தோட மனநிலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ், இந்த மாதிரியான சில அனுமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா டைமுமே நமக்கு மொத்த டேட்டாவும் கிடைக்காது. இப்போ கஸ்டமர் ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையாங்கிறதே ஒரு சாம்பிள் தான் நம்ம எடுத்து பார்ப்போம். எல்லாம் இருக்கிற எல்லாத்துட்டையும் போய் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இந்த ஒரு ஸ்டோரில் மட்டும் நம்ம போய் கேட்போம், ஆர் இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் கேட்போம், அதிலிருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த 2 விஷயம் பேசிக்காக தேவைப்படுது. டிஸ்கிரிப்ஷன், கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு, இன்ஃபரன்ஸ், இதை வச்சு நம்மளால் ஏதாவது ஒரு நம்மளுடைய மொத்த கஸ்டமர்ஸ் பற்றி
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொத்த என்ன சொல்கிறது ஸ்டோர்ஸ் பற்றியோ, மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டோர்ஸ் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம், கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமர்ஸ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வைக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். இது வந்து ரொம்ப சுலபம் தான், ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது தான். இது இருந்ததுன்னா உங்களால் வந்து நிறைய திங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஈவெண்ட் நம்ம நடத்துகிறோம், இந்த ஈவெண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி பண்ணுறது? ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம பண்ண முடியும். அப்போ அந்த சாம்பிளில் நம்ம என்னத்தை அப்சர்வ் பண்ணுறோம், என்ன நடந்திருக்கு, நம்ம வந்து ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடியும் போட்டதுக்கு பிறகும் ஏதாவது வந்து மைண்ட் செட் சேஞ்ச் நடந்திருக்கா, இதை எப்படி நம்ம டேட்டாவில் எவிடெண்ட்டாக பார்க்கலாம், இந்த மாதிரியான விடைகளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதுக்கு தான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது வந்து உதவும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து லைக் நிறைய ஆன்லைனில் லெக்சர் சீரீஸ் இருக்குது புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு கூட படிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். ஆர் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட புக்ஸை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். தமிழில் இருக்கலாம், இங்கிலீஷில் இருந்தனாலும் படித்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன கணக்கு போடுறாங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். இப்போ நம்ம மேத்ஸ் சொல்லியிருக்கோம், டெக்னாலஜி எல்லாம் தேவைன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே ஏதாவது ஒரு 2 செக்டாரை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு 2 செக்டார் எடுத்து அந்த 2 செக்டாரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டேட்டாவை வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ரீட்டைல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப சுலபம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ரீட்டைல் கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ரீட்டைல், இகாமர்ஸ், அந்த ஒரு என்ன சொல்கிறது பீப்புள் ரிலேட்டடான குயிக் பிஸ்னஸ் அதில் வரவங்க தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரிலையன்ஸாக இருக்கட்டும், டிமார்ட்டாக இருக்கட்டும், ஆர் ஏதாவது ரீட்டைல் துணிக்கடைங்களாக இருக்கட்டும், இப்போ இதில் எல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிங்க. தென் அதை பற்றி தேடுங்க, படித்து பாருங்கள். சரியா, எப்படி இந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணலாம்? டேட்டா செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள் டேட்டா கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களே போஸ்ட் பண்ணுவாங்க, எங்ககிட்ட இது இருக்குது, இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இதை வச்சு ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான டேட்டா நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா, அந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் நான் சேல்ஸ் ட்ரெண்டை மட்டும் நான் பார்க்கணும், 2 கடைங்களுக்கு உண்டான சேல்ஸை மட்டும் கம்பேர் பண்ணணும். ஆர் 2 கடைங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, இதில் இந்த 2 கடையில் எந்த கடையில் வந்து மார்க்கெட்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஈவன் நீங்கள் வெறும் எக்ஸல்லையே கூட இத்தனையும் பண்ணலாம். ஏன்னா எக்ஸலில் நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இதை நீங்கள் ப்ராப்பராக நல்ல ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காட்டணும், அதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி காட்டணும்னா நீங்கள் பவர் பிஐயோ டேப்லோவோ யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பிஐ வந்து ஃப்ரீ சொல்ல போனால், நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் வச்சுருக்கும் பொழுது அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லோவில் பப்ளிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, டேப்லோ பப்ளிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது மேத்து, பிஸ்னஸ், டெக்னாலஜி 3லையும் ஸ்பெசிஃபிக்கான திங்ஸை எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ண தெரியணும், ஒரு பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அதை கம்யூனிகேட் பண்ண தெரியணும். சரியா, இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான புக்கு, ஒரு டேட்டா ரிலேட்டடான புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா டேட்டா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது ஆன்லைனில். நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு டேட்டா ஸ்டோரி டெல்லிங், ஒரு ஸ்டோரி டெல்லிங் வித் டேட்டா அப்படின்னு இருக்கும். அது எதுக்குன்னா எப்போல்லாம் எந்த மாதிரியான சார்ட்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸை யூஸ் பண்ணலாம், அது மூலமாக என்ன மாதிரியான ஸ்டோரிஸை சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லைன் சார்ட்டை போட முடியாது. என்ன போடலாம்? ஒரு பை சார்ட் போடலாம், இல்லை ஒரு டோனட் சார்ட் போடலாம், இல்லை அப்படின்னா ஒரு பார் சார்ட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த கஸ்டமரில் இத்தனை டைப் வந்து உங்களுக்கு இருக்காங்க, அதாவது இந்த ஏஜில் இருக்கிறவங்க, ஆர் சிட்டியில் இருக்கவங்க, ஆர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு சில விதமான சார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் சும்மா நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு படிக்கலாம்.
இதை தாண்டி ஒரு டேட்டா அனாலிசிஸ்ங்கிறதுக்கான தாட் ப்ராசஸை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குண்டான சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த டேட்டாவை எப்படி கரெக்டான லென்ஸில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னுங்கிறதுக்காக சில புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஹவு டு லைவ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு எப்படி பொய் சொல்லலாம். ஆக்சுவலாக இது பொய் சொல்கிறதுக்கான புக்கு கிடையாது. எப்படியெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும், எப்படியெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு என்ன சொல்கிறது, ஒரு அதை வந்து ஒரு பர்செப்ஷனே மாற்றி சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ்க்காக இருக்கட்டும், ஆர் ஈவன் நார்மலாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபூல்டு பை ரேண்டம்னஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஃபூல்டு பை ரேண்டம்னஸ்ங்கிற ஒரு புக் வந்து தாலப் அப்படிங்கிற ஒரு எழுதின புக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ஸோ அதில் வந்து நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டு விளையாடுறது, கேசினோஸாக இருக்கட்டும், ஆர் பர்ஃபார்மன்ஸு, மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து சில விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எப்படி வந்து பேட்டர்ன் மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒரு ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக இதிலேருந்து ஒரு ரீசன் ஒன்று சொல்ல முடியாது, இதனால தான் இது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய இது சொல்லிப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே அதோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ரேண்டம்னஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, இந்த ரேண்டம்னஸ்ங்கிற வார்த்தை தான் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான டாபிக் விச் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும் டேட்டா அனாலிசிஸ்லேயே அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் ப்ராபபிலிஸ்டிக் தியரியையும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் வந்து நான் எடுத்தோன்னே இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்ப விரும்பலை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியலும், டூல்ஸில் எஸ்கியூஎல், எக்ஸல், டேப்லோ ஆர் பவர் பிஐயும், அதே மாதிரி பிஸ்னஸஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை மட்டும் எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூடியூப்ஸ்லேயே நிறைய இருக்குது. டைம் எடுத்துக்கோங்க. மினிமம் 100 days எவ்ரிடே நீங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் டு நோ இது நமக்கு எந்தளவுக்கு சூட் ஆகுது, நம்மளால் எந்தளவுக்கு படிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு 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 பேஸ், இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனுங்கிறது அந்த 100 days உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, உங்களோட எஃபர்ட்ஸை பொறுத்து. ஸோ இதோட வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் அனலிஸ்ட், அந்த ரோலுக்குண்டான அந்த ரோலில் என்ன இருக்குது, என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் டேட்டா இன்ஜினியரிங்னு ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன இது சடனாக இன்ஜினியரிங்னு ஒன்று வருது அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒன்று சொன்னோம் இல்லையா, நீங்கள் இந்த டேட்டாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்ககிட்ட, அதுக்குண்டான சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதை பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறவங்க. இது யாருக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் ஒரு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் இந்த டேட்டா இன்ஜினியரிங் இருக்கலாம். ஒரு டெஸ்டிங் பண்ணனவங்க, எனக்கு ப்ரோக்ராமிங் மேலெலாம் நாட்டம் இருக்குது, நான் பண்ணிக்குவேன், பட் ஆனால் டேட்டா சைட்குள்ளார வரதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இது வசதியாக இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் கேன் கெட் இன். ஒரு நல்ல ஆர்வம் இருக்குது அப்படின்னா, பேசிக் மேக்ஸு, புதுசாக ஒரு டூல்ஸை கற்றுக்கணும், ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கும்பொழுது டேட்டா சயின்ஸஸ் ஃபார் டேட்டா அனலிஸ்ட் ரோலுங்கிறது ஃபார் எவ்ரி ஒன். ஆனால் டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து கொஞ்சம் சிஸ்டம்ஸ்லாம் ஹெவியாக இன்வால்வ் ஆகிருக்கும். ப்ரோக்ராமிங் வந்து நம்ம கொஞ்சம் நிறையவே பண்ண வேண்டியது இருக்கும். டூல்ஸ் வந்து டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் டூல்ஸுங்கிறது வந்து யூஸ் பண்ணனாலும் அதில் நிறைய டேட்டா ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுங்கிறதுனால தான் நான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டெஸ்டிங்கில் இருக்கவங்க, ஆர் மேபி எனி திங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க, ஒன் கெட் இன் டு டேட்டா ரிலேட்டட் ஃபீல்டு அப்படிங்கும் பொழுது இந்த டேட்டா இன்ஜினியரிங்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டேட்டா இன்ஜினியரிங்க்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. நீங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ப்ரோக்ராமிங் வரும், ஆனால் பெருசாக எனக்கு வந்து இந்த சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எனக்கு புரியலை, ஆனாலும் நான் டேட்டா சைடில் தான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங்கை
செக் பண்ணலாம். ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா இன்ஜினியரிங்னு ஒன்று என்ன, அதை பற்றி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதோடு சேர்த்து இன்னொரு டாபிக் விச் இஸ் அனலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங். அது வந்து இப்போ நிறைய பேர் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் எதுவும் ஹைப் பண்ணலை, பட் ஆனால் ஒரு பாசிபிலிட்டிஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடாலஜிஸு, புக்ஸு, டூல்ஸு இதை பற்றிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அசஸ் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. 100 days கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி உங்களால் படிக்க முடியுது, கோப்பப் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. ஸோ தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. Stay tuned with me for the next video.